நீண்ட காலத்திற்கு முன்பு பண்டைய இந்தியாவில் உக்கிரசேனன் என்ற அரசன் இருந்தான். அவருக்கு இளவரசர் கம்சன் மற்றும் இளவரசி தேவகி என 2 குழந்தைகள் இருந்தனர். இளவரசர் கம்சன் இயல்பிலேயே கெட்டவர். கம்சன் வளர்ந்ததும் தன் சொந்த தந்தையை சிறையில் அடைத்து அரசனாக முடிசூடினான். விரைவில் அவரது சகோதரி தேவகி அரசர் வாசுதேவர் என்பவரை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு கம்சன் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக அசரீரியை கேட்டான். அரசே, உன் சகோதரியின் 8வது மகன் உன்னை கொல்லும் அளவுக்கு வளர்வான் என்று. இதை கேட்டு பயந்த கம்சன் தனது சொந்த சகோதரி தேவகி மற்றும் அவரது கணவர் மன்னர் வாசுதேவ் ஆகியோரை உடனடியாக சிறையில் அடைத்து தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்திருந்தான். வருடங்கள் கடந்தன. ஒவ்வொரு முறையும் தேவகி சிறையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது கம்சன் வந்து குழந்தையை தன் கைகளால் கொன்றான். 8வது முறையாக தேவகி கருவுற்ற போது வசுதேவரின் நண்பன் மன்னன் நந்தனின் மனைவி யசோதாவும் கர்ப்பமாக இருந்தாள். 8வது குழந்தை பகவான் கிருஷ்ணர் சிறையில் நள்ளிரவில் ராணி தேவகிக்கு பிறந்தார்.